போன வருஷம் ஏகப்பட்ட ரிட்ரென்ச்மெண்ட், லே ஆஃப்ஸ் எல்லாமே நடந்தது ஐடியில். ஒரு பக்கம் எக்ஸ்பீரியன்ஸான எம்ப்ளாயிஸை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் ஃப்ரெஷர்ஸை உள்ளே எடுத்துட்டு இருக்காங்க. இந்த ட்ரெண்டு தொடர்ந்துட்டு இருக்கு. எதனாலனாக்கா ஐடி என்பது ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் கிடையாது. அது ஒரு சர்வீஸ் பேஸ்டு இண்டஸ்ட்ரி. அவங்களுடைய மெயின் சோர்ஸ் ஆஃப் மேனுஃபேக்சரிங் அப்படின்றது மூலதனமே எம்ப்ளாயி தான். அவங்களுடைய ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ணி காட்டணும்னாக்கா 60% ஆஃப் தர் ப்ராஃபிட் எதுல அவங்களுக்கு அட்டாச் ஆயிருக்குனாக்கா எம்ப்ளாயிஸ்க்கு கொடுக்குற சேலரி தான். சேலரியை கம்மி பண்ணி காட்டும் போது அவங்களுடைய ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ணி பேலன்ஸ் ஷீட்ல காட்டுவாங்க. ஸோ இப்படி தான் ஐடி நிறுவனங்கள் 2025 எம்ப்ளாயிஸை குறைச்சி தங்களுடைய ப்ராஃபிட் லாபத்தை அதிகரிச்சு காமிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு சிச்சுவேஷன் ஏஐ வந்துச்சு, அதனால தான் ஐடி ஜாப் எல்லாம் கட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க. சில கம்பெனியில ஏஐ இன்க்ளூட் பண்ணி வேலை பண்ணிட்டு இருந்தவங்க ஒரு பர்டிகுலர் கட்டத்தில் ஏஐயால சில விஷயங்களை பண்ண முடியவில்லை அப்படின்னால திரும்ப பேக் டு பெவிலியன் மாதிரி எம்ப்ளாயிஸை எடுத்து அப்பாயிண்ட் பண்ணி கோடிங் பண்றதுக்கு வச்சிருக்காங்க. இப்போ ஏஐ அப்படிங்கிறது ஐடி செக்டார்ல எப்படி உதவும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ஒரு ப்ரோக்ராம் எழுதுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு பேசிக் ப்ரோக்ராம் ஒருத்தர் எழுதுறாரு, ஒரு ஃப்ரெஷர் அப்பாயிண்ட் பண்ணி எழுதுறாங்க. அவங்களுக்கு ஒரு நார்மல் பேசிக் சேலரி போட்டு அவங்க உள்ள கொண்டு வருவாங்க. அப்படி எழுதும்போது அவர் எழுதுறதுக்கு ஒரு லைன் அவர் எழுதுனாருனாக்கா அதை பேஸ் பண்ணி ஒரு 4 லைன்ல இருந்து 40 லைன் வரைக்கும் ஒரு ஏஐ ஜெனரேட் பண்ணி கொடுத்துரும். ஆனால் அது கொடுத்து இருக்கின்ற அந்த லைனை டெஸ்டிங் பண்றதுக்கு ஒரு டெஸ்டர் என்பவர் கண்டிப்பாக வேணும். சாஃப்ட்வேர் டெஸ்டிங் பண்ணாதான் அது பக்ஸ் இருக்கா, ஃபியூச்சர்ல ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதா அப்படிங்கறதெல்லாம் பார்க்க முடியும். மேண்டேட்டரி ஃபீல்டுன்னு ஒன்று இருக்கும், நான் மேண்டேட்டரி ஃபீல்டுன்னு ஒன்று இருக்கும். சப்போஸ் நீங்க ஏதோ ஒரு அப்ளிகேஷன் போடுறீங்க, ஏதோ ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்றீங்க அப்படின்னு பார்க்கும்போது நீங்க அந்த ஃபர்ஸ்ட் ஒரு நேம், ஃபாதர் நேம் அதை ஃபில் பண்ணிட்டு ஜெண்டர் அப்படிங்கிற ஒரு காலம் இருக்கும். ஜெண்டர் என்கின்ற காலமே மேல் ஆர் ஃபீமேல் ஃபில் பண்ணிட்டு நெக்ஸ்ட் காலம்க்கு நம்ம போகணும். ஜெண்டர்ங்கிறத ஒரு மேல்னு கிளிக் பண்ணிடுறீங்க, டிக் பண்ணிடுறீங்க. டிக் பண்ணிட்டு ஸ்கூல் எஜுகேஷன் வரும்போது 10th சர்டிபிகேட் நீங்க கொடுக்கும்போது ஏதோ பர்டிகுலர் நேம் சொல்லிட்டு சோன்சோ கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அப்படிங்கறத என்டர் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிசி கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அப்படின்னு நீங்க என்டர் பண்ணீங்கன்னாக்கா அது இட் சீம்ஸ் டு பி பக். அதை உள்ள எடுத்துக்க கூடாது. ஏன் அப்படி சொல்றேன்னாக்கா, நீங்க நேம் டைப் பண்ணிட்டீங்க, ஃபாதர் நேம் டைப் பண்ணிட்டீங்க, டேட் ஆஃப் பர்த் டைப் பண்ணிட்டீங்க, இங்க ஜெண்டர்னு கொடுக்கிறது மேல்னு கொடுத்துருக்கீங்க. மேல்னு அங்க கொடுத்துட்டு நீங்க ஸ்கூல் கொடுக்கும்போது ஏபிசி கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்னும் போது ரெண்டுத்தையுமே கம்பேர் பண்ணிட்டு எப்படி ஒரு மேல் ஒரு கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்க முடியும் அப்படிங்கிறது ஏஐ டிசைட் பண்ணி அதை பக்குன்னு காட்டும். ஸோ அப்படி காட்டும் போது இதை ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்றது என்னன்னாக்கா ஏஐயால அது பண்ண முடியாது, பக்குன்னு போட்டு அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கும் ப்ரோக்ராமிங். ஸோ இதுக்கான ரிமூவ் பண்ணது தான் டெஸ்டர் அப்படின்னு இருப்பாங்க. சாஃப்ட்வேர் டெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா இது ப்ராப்பரா ஒர்க் ஆகுதா, எந்த மேண்டேட்டரி ஃபீல்டா நான் மேண்டேட்டரி ஃபீல்டா, மேண்டேட்டரி ஃபீல்டாக்க ஒரு ஸ்டார் வச்சு காமிச்சிருப்பாங்க.